கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று ரைடு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரைடு போறாங்க? எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்க புகார் வாங்கி உடனே ட்ரிபிள் காவல் நிலையம் கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.